உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரே ஸ்கூல்ல நீ பிரின்சிபல், நான் டீச்சர். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் பிரின்சிபலாவும் நீங்க டீச்சராவும் தானே இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு ஈகோ பொத்துக்கிட்டு வருது? ஆமாண்டி, பொத்துக்கிட்டு தான் வருது. எல்லாரும் என்ன டீச்சர்னு சொல்லிட்டு ஏன் பொண்டாட்டிய உன்னை எல்லாரும் வாங்க மேடம், சரிங்க மேடம், நீங்க சொல்றத அப்படியே பண்ணிடுற மேடம்னு அவங்க சொல்றதெல்லாம் என்னால பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. அந்த இடத்துக்கு நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு புரியலையா? எப்படி வந்தா என்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நான் தான் உனக்கு எல்லாமே. என்ன விட்டுட்டு அந்த ஸ்கூலையும் பசங்களையும் கட்டிட்டு அழப்போறியா? அவங்கள மட்டுமே வச்சுக்கிட்டு உன்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? வெங்கடேஷ், ஸ்கூல் பசங்களை படிக்க வைக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை டீச்சரான உங்களுக்கே புரிய வைக்க முடியலனா உங்க அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? ஏய் ரத்னா, என்னடி பேசுற? விட்டா பேசிட்டே போற. அவனும் நீயும் ஒன்னா? அவன் ஆம்பல. 1000 தான் இருந்தாலும் நீ பொம்பல. அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. புருஷனுக்கு கௌரவம் கிடைச்சா அதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? அத்தை, கௌரவம் மரியாதை எல்லாம் தட்டி பறிக்க கூடாது. ஒண்ணு அது உழைப்பால வரணும், இல்ல மரியாதையால தானா கிடைக்கணும். மத்தவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு பேரு கௌரவம் இல்ல, அதுக்கு பேரே வேற. ஏய் ரத்னா, மரியாதையா பேசு. அவங்க என்னோட அம்மா. நானா பேசல வெங்கடேஷ், அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால வேலையை விட முடியாது, அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்க யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாத்துருவோம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே சொல்லிட்டு இருக்கான்னு பாத்துருவோம். ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்க ரத்னா, இதுதான் உன்னோட வீடு. இந்த வீடு இல்லைன்னு வையு, உனக்கு இருக்க இடமே கிடையாது. என்ன முறைக்கிற? இங்க விட்டா எங்க போவ? உன் அண்ணன் வீட்டுக்கா? அங்க உள்ள நுழைய விடுவாங்களா உன் அண்ணி? உனக்கு வேற இடம் கிடையாது. நான் சொல்றத கேக்குறத தவிர உனக்கு வேற வழியும் கிடையாது. யோசிச்சுக்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மா வாங்கம்மா. என்ன இவ ஏன் என்னைய கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கா? ஒருவேளை கனவா இருக்குமா? நினைவுதான். ஐயோ ஐயோ இன்னொரு தடவை கத்துன நான் கருத்துருவேன். டேய், இப்ப என்ன ஆச்சு? பெட்ல இருந்து உருண்டு விழுந்துட்டியோ? ஆமா, பின்ன தனியா படுத்த 1000 கேள்வி கேக்குற, அதான் கூட வந்து படுத்தேன். இப்ப என்ன அதுக்கு? நீ வந்து படுத்தியா? எப்படில? எப்படி நீ மேல தானே, நான் கீழே தானே, எப்படி 2 பேரும் கீழே ஒண்ணா? இத பாரு, இன்னொரு தடவை நீ என்கிட்ட ஸ்பை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த
தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொண்டுருவேன் பாத்துக்கோ. எவ்வளோ ஒரு சமான கள்ள தூக்கி போடுவேன்னு சொல்லுத. ஆமா, ஏல நீ என் பக்கத்துல நியாயமா சொல்லு. டேய் லூசு, ஒரு பொண்டாட்டி அவ புருஷன் பக்கத்துல வந்து படுத்தா ஏன் வந்து படுத்தன்னு கேக்குற? இல்லல சமீபமா உன் நடவடிக்கை எதுவுமே தெரியல, எல்லாம் மர்மமாவே இருக்கு. இல்ல எனக்கு புரியல. ஒரு பொண்டாட்டி புருஷன் பக்கத்துல வந்து படுக்கிறது என்ன தப்பான நடவடிக்கையா? இத எந்த ஊர்ல தப்பா சொல்லுவாங்க சொல்லு? ஆ? ஏய் இப்ப எதுக்கு என் மேல ஏறி உட்கார்ந்த? ஆ? இல்ல எட்டி ஒதிக்க. டேய் இல்லை என்ன இந்த மாதிரிலாம் திடீர்னு செய்த? என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் கோட்டி கட்டி? டேய், டேய். இந்த மாதிரி வரலனா தான் தப்பு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த மாதிரி பெட்லயும் நீ கீழே பாயிலையும் படுத்துட்டு இருக்கிறது? இப்படியே கிழவன் ஆகுற வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போறியா? இல்ல அதுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாம் பார்த்து தானே செய்வாவ. இப்படி திடீர்னு செய்தா எப்படி அது? எப்படி அதெல்லாம் ஒரு மாதிரி உள்ள இருந்து வரணும்ல. ம், எது? அது அதாம்ல அது நீ சொல்றதெல்லாம் ஒரு ஒரு ஃபீலிங்ல அதுவா உள்ள இருந்து வரணும்ல. இப்படி திடீர்னு பயம் காட்டினா எப்படி ஃபீலிங்கா? வரும்? ஃபீலிங் தானே? ம். ம். அது எப்படி வர வைக்கிறதுன்னு நான் சொல்றேன். எப்படி? சரி, இப்ப நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. அதுலயே பிள்ளையார் சுழி போடுவோம். முத்தமா? ஆ, நானா? ஆமா. சரி சரி, உனக்கு கூச்சமா இருந்தா நான் கண்ணு முடிக்கிறேன். கொடு. இலை நீ இப்படி எல்லாம் பண்ணா எனக்கு கூச்சமா இருக்கலாம். உனக்கு தானே கூச்சம், எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல. வேணும்னா நான் முதல்ல முத்தம் கொடுக்கறேன். வா வா. ஐயோ இலை இலை நான் ஒன்னும் பல் தேய்க்கல. பரவாயில்ல வா. சஷ்டி என்னது? சஷ்டி சஷ்டியா? அது முடிகிற வரைக்கும் முருகர் பேரை தவிர வேற எதையும் வாயால சொல்லக்கூடாது. தப்பி தவறி கூட மனசு சஞ்சலம் அடைஞ்சிட கூடாதுல. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா விரதம் இருக்க போறியா? ஓஹோ, பாப்போம். இன்னைக்கு நீ எப்படி விரதம் இருக்க நானும் பாக்கறேன். இல்லை விரதம் விஷயத்துல எல்லாம் சம்பவம் கிங்குல என்கிட்டயே சவால் விடுதியா? ஓஹோ, அப்படியா? சரி. இரு இரு இப்ப என்ன பண்ணுது? டேய், ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனால சேல தலப்ப விளக்க போறேன். இல்ல 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 சொல்ல கேளு வேணாம். இல்ல சொல்ல கேளு வேணாம். இல்ல வர்றி நான் சொன்னா கேளு வேணாம். இல்ல இதெல்லாம் பண்ண கூடாதுல. இல்ல இல்ல சொன்னா கேளு. ஐயோ அப்பா சரியான லூசு. இன்னைக்கு நீ விரதமா? அதை எப்படி கலைக்கிறன்னு மட்டும் பாருடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.